கிருப கிருப கிருபப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மிருதல்கள், பாதகங்கள், ஜவக்குறைவு, வேதவாசக்குறை, வாசக்குறை, ஊழியக்குறைவு எல்லாவற்றையும் ஒரு விசை இந்த காலை வேளையிலே மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை ராஜா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறப்பா. அப்பா, ஒரு தகப்பன் தன் பாலகனை தோள் மீது சுமந்தது போல சுமந்து கொண்டிருக்கிறீரே தகப்பனே. இந்த வேளையிலே எங்களை கூட தாழ்த்தூரம் ஆண்டவரே. எங்களுள்ள பெருமை, மேட்டிமை, அகந்த எல்லாவற்றையும் எடுத்து போடு. நீடிய சாந்தத்தையும், நீடிய பொறுமையும், மனதுருக்கத்தையும், மனத்தாழ்மையும், கீழ்ப்படுதல் எங்களுக்கு தார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொன்னீரப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள் சொன்னீரப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் சத்தியத்தை கேட்க வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடத்திலிருந்து விடுதலை பண்ணி அனுப்பும்படியாக நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. தகப்பனே, வந்தவர்கள் ஒருவராது வெறுமனே போகக்கூடாது. எல்லோரும் சுகம் பெறணும், விடுதலை பெறணும், கட்டுகள் அறுக்கப்படணும், எல்லா சரீரத்திலிருந்து விடுவிக்கப்படணும். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வந்து உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும். வருகிற பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றி கொண்டு வார். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உம்முடைய பிரசனத்தால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய அக்னியினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வெளியே செய். ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தடுத்து நடத்தும் தகப்பனே. தாழ்த்தி பெருமையாக்கி உம்முடைய கர்த்தரை போடுகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழுப்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 32வது பாடல், 32வது பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுது. நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நெஞ்சிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நெஞ்சிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீர்,
அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ சிறுமலைகளிலிருந்து உம்மை நிதமும் நினைக்கின்றேன் சிறுமலைகளிலிருந்து உம்மை நிதமும் நினைக்கின்றேன் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர் தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர் இரவினில் பாடுபாடு எங்கள் வாயினில் இருக்கின்றது இரவினில் பாடுபாடு எங்கள் வாயினில் இருக்கின்றது தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி கண்மலையாம் தேவன் கண்மலையா தேவ நீரம்மையை மறந்தீ எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா தான் நமக்கு தஞ்சம். அவரே நமக்கு அடைக்கலம். அவரே நமது கோட்டை. அவர்தான் நம்மளை இம்மட்டுமாக பாதுகாத்து பராமரித்து காத்து கொண்டு வந்திருக்கிறார். சகோதரி சகோதரி, அவர் சமூகத்தில் இந்த நாளில் ஆலயத்தில் வந்து அவரை மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதிக்கத்தான் தேவன் நம்மை சுகபலனோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு நன்றி இருதயத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அலங்கரித்து இந்த நாளிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு அவரை ஆராதிக்க நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே ஒரு சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு காணப்படும். எந்த லௌகிக கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பின்னாக திரும்பி பார்க்க வேண்டாம். முன்னால் இருக்கிற நம் தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. சகோதரனே சகோதரி, அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிற பண்ணுகிற தேவன். ஆகவே அவர் சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்க வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம். எந்த காரியத்தையும் நாம் கொண்டு வர வேண்டாம். உலக காரியங்கள் நமக்கு முன்பாக வரவே வேண்டாம். எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவரிடத்தில் இறக்கி வைத்து விடுவோம். இந்த ஆலயத்தில் வந்து நாம் வெறுமையாக போகக்கூடாது. இந்த ஆலயத்திலிருந்து எல்லாவற்றையும் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு எல்லா சரீரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மன மகிழ்ச்சியோடு நாம் ஆனந்த கம்பீரத்தோடு செல்ல வேண்டும். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 67வது பாடல் கூடுமே
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடந்தீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடந்தீரே, சாத்தானை ஒடுங்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சாத்தானை ஒடுங்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. ஆமென். உம்மாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆம், நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆம், தேவன் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிறது. தேவன் பார்வையிலே எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருக்குது. சகோதரி சகோதரி,
நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள், நாம் சந்திக்க போற காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் அறிந்த தேவன். எல்லாம் அவருக்கு தெரியும். அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நிச்சயமாக அவரை அதனதன் காலத்திலே நேர்த்தியாக நமக்கு செய்து முடிப்பார். எதையுமே தாமதப்படுத்த மாட்டார். எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். எந்தெந்த நேரத்திலே எதை எதை செய்து முடிக்க வேண்டும், என் மகனுக்கு என் மகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எல்லாம் அறிந்த தேவன் நம் தேவன். ஆகவே நாம் அவசரப்படக்கூடாது. தேவனுக்கு சமூகத்திலே நாம் அதிகமாக காத்திருந்து அவர் எப்பொழுது நமக்கு தருகிறாரோ, எதை நமக்காக செய்து முடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரோ அதற்காக நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளோ போல் செட்டியடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகவே நாம் காத்திருக்க நம்மை ஒப்புக்கொடுவோம். எதிலுமே அவசரப்பட வேண்டாம். எல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவன். எல்லாவற்றும் அவரால் கூடும். மனிதனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். சகோதரே சகோதரி, நாம் மனிதனை நம்பி நம்பி எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், மனம் உளைச்சல் அடைந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு முழுமையாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுக்கிற தேவன். ஆகவே நாம் அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருப்போம், விசுவாசத்திலே ஜெபிப்போம், தேவ சமூகத்திலே மன்றாடுவோம், நீதிமானாக இருந்து ஜெபிப்போம், உத்தமையாக இருந்து தேவ சமூகத்திலே ஜெபங்களை ஏறெடுப்போம். ஜெபம் கேட்கும் தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு பதிலளிக்க நம்மிடவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க மட்டும் சோர்ந்து போகவே வேண்டாம். எல்லாம் அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நம் தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்கிற தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படும். ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், ஒருபோதும் இலக்கரித்து போக வேண்டாம். நம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மை வெற்றி இறக்க, இந்த உலகத்தில் ஒரு ஜெயஜீவியும் சொல்ல, நம்மை எல்லா மக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க தேவன் நம்மை நடத்துவார். தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஒரு சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எல்லோரும் முழங்காலில் நின்று தேவ சமூகத்திலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து, பாடல் புஸ்தகத்திலே 431வது பாடல், 431வது பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாடும், ஆராதனை பாடும். இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளீர் குடமிடும் போல என்னை குடமிட்டே, வெள்ளீர் குடமிடும் போல என்னை குடமிட்டே,
நான் சுத்தமானேனே. உன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடாத எண்ணினீர் கண்ணீரும் துருத்தீர். என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தீர். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. 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 உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுவது போல நீர் புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேன். பொருளாக வழங்க செய்தீர். ஆம், நான் தேவன் நம்மை வெள்ளியை புடமிடுவது போல நம்மை புடமிட்டு இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மை புடமிடவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். நாம் பழைய பாவத்திலே நாம் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த உலகத்திலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக மாயிலே விழுந்து போயிருப்போம். ஆனால் தேவன் நம்மை ஒரு நாள் சந்தித்தார், நம்மை புடமிட்டார், நம்மை ரட்சித்து மீட்டு எடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அவரை மகிழ்ச்சியோடு துதித்து, இந்த நாளிலே தேவன் எனக்கு செய்த பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை நினைத்து இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். வெள்ளியை புடமிடும் போல் நீர் புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேன். பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேன். பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும்
வேண்டும். இந்த உலகத்தில் யாரையும் நான் நம்பக்கூடாது சகோதரி சகோதரி. நம்முடைய நம்பிக்கை பூரா நம் தேவன் மேலே ஏசப்பா மேலே இருக்கணும். அவர் நம்பிக்கையை கனப்படுத்துகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரி சகோதரி. நம்முடைய நம்பிக்கை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் இருக்குமானால் நாம் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படும் சூழ்நிலைகளை விடவே மாட்டார். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவரை மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து பாடுவோம். அவர் நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், மகா வல்லமை உள்ள தேவன். அவரை துதித்து பாடும். அவர் நம்மை மட்டுமாக பலப்படுத்தி காத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை அடைக்கலமும் அரணும் கோட்டையுமா இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். சோர்வு கிடக்க வேண்டாம். உற்சாகமான நிலைவரமான ஆவியால் தேவன் நம்மை புதுப்பிக்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு போதும். அவர் மாத்திரம் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை துதி பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலோ ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். ஆயுதத்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. ஆயுதத்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழிலும் நீரே, பாதையிலும் நீரே, என் பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் வாழ்விலும் அவரை துதிக்க வேண்டும். தாழ்விலும் அவரை துதிக்க வேண்டும். பாதையிலும் அவரை துதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவாதி தேவனை துதித்து சோதித்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரே சகோதரி, நாம் சோர்ந்து போகும்போது, இலக்கரித்து போகும்போது, நாம் ஒரு விதமான காரியங்களில் தோல்வி அடையும் போது நாம் ஜெபத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது. தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு வல்லமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும்
நல்ல அவருடைய அளவில்லா கிருபைகளையும் நமக்கு கொடுக்க வல்லவர். ஜெபிக்கும் போதுதான் அவர் நமக்காக எல்லா காரியங்களிலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண முடியும். நாம் ஜெபிக்க சோர்ந்து போவோமானால், தளர்ந்து போவோமானால், இலக்கரித்து போவோமானால், பின்மாறி போவோமானால் தேவன் நமக்கு நன்மை செய்யவே முடியாது. தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன். அவன் அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஒரு மேடு வந்தால் ஒரு பள்ளம் வரும். ஆகவே நாம் எதையும் இந்த நாட்களிலே முன்பாக வைத்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நினைத்து நாம் தயங்க வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் விசுவாசத்தில் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது முகம் உப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்தூரம் ஆண்டவர், நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, குப்பைகள் தூசிகள், இப்படி சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த வேளையில எங்கள் ஆராதனை அங்கீகரித்தீர், பாடல்களை அங்கீகரித்தீர். நீர் பேசும் நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் முன்னே அந்தகாரமாயிருந்தோம், பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தருக்குள் இருக்கும். நாங்கள் வெளிச்சத்தின் நடக்க எங்களுக்கு உதவி. நீர் எங்களை நடத்தும். ஆவியானவர் எங்களோடு பேசும்படி ஆட்சேபிக்கும். பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்தும்படி ஆட்சேபிக்கும். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கும். நடத்தும். தாழ்த்தி வெறுமையாக கூடுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட சங்கீதம் 82ஆம் சங்கீதம். 82ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 722. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு இருப்போம். தேவன் இப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபெடுவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு கட்டுகளை அறுத்து எல்லா சேரிருப்பிலிருந்து விடுவித்து நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நம்முடைய தேவன் கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அருமையான தகப்பன் ஊழியக்காரர் ஐயா மூலமாய் நமக்கு கிடைக்கிற விசேஷித்த செய்தி எபேசியர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் பக்கம் 268. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முற்காலத்தில்
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் நடந்து கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, நமக்குள் மறைந்து செயல்படுகிற அந்தகாரத்தை நீக்கி நம்மளை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த இடத்திலிருந்து அனுப்ப போகிறார். நாம் வெளிச்சமாக முடியாதபடி, வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆக முடியாதபடி நம்மை தடை பண்ணுவது எது? வேதம் சொல்லுகிறது, அந்தகாரம். அந்தகாரம் என்ற இருள் நமது வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரையும் வெளிச்சமாக முடியாதபடி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகாதபடிக்கு தடையாக இருக்கு. இந்த இடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் தவறாமல் வாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே உபவாச கூட்டம் நடைபெறுகிறது, பங்கு பெறுங்க. 1ஆம் தேதி ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகாலையில் இங்கே வாக்குத்தத்த செய்தி தகப்பன் மாசலமணி ஐயா மூலமாய் கொடுக்கப்படுகிறது. வந்து பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதத்தை பெறும். முதல் செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர் கூட்டம் உண்டு. அடிக்கடி இந்த கார் ரிப்பேர் ஆகிறது, அதற்காக அதிகமாக ஜெபிங்க. சில வாரம் ஆட்களை எடுத்துட்டு வர முடிய மாட்டேக்கு, அது கடனுக்குத்தான் அந்த வண்டி வாங்கி விட்டுருக்கு. உதவி செய்ய வேண்டியவங்க கட்டாயம் உதவி செய்யுங்க. இன்னும் நமக்கு ஷேர் தேவைப்படுகிறது, ஷேருக்கு உதவி செய்யுங்க. வாங்கி கொடுக்கும்படி அன்புடன் கேட்கிறோம். வீட்டுக்கு ஒரு ஷேர் வாங்கி கொடுத்துட்டாலே அவங்களுக்கு அது நிறைவாக மாறிவிடும். தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறோம். அநேக அருமையானவர்களே, நீங்கள் உதவி செய்கிறீர்கள். 1-2 தசமபாகம் கொடுக்கிறீர்கள். மற்றவர்கள் நீங்கள் தசமபாகம் கொடுப்பது இல்லை. கொடுங்க. இந்த சபைக்கு கட்டாயம் கொடுத்து உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்மளை வெளிச்சமாக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுவது அந்தகாரம். ஆதியாகத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்தகாரத்தை குறித்து நிறைய ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் முதலாவது நம்மை வெளிச்சமாக்க முடியாதபடிக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விடாதபடிக்கு வைத்து காணப்படுகிற அந்தகாரம், யாத்திராகத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். யாத்திராகத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 15வது வசனம், பக்கம் 82, புதிய ஏற்பாடு, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம், அதுல 14வது வசனம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரவி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சையிலையும் மீதியாய் இருக்கவில்லை. இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதியிலே 15வது வசனம், அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. அருமையானவர்களே, எகிப்து தேசம் முழுவதிலும் தேவன் 10 விதமான வாதைகளை அனுப்பினார். இந்த 10 விதமான வாதைகள் முழுவதிலும்
தேசம் அந்தகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, அந்த தேசத்திலே இருள் எல்லாம் மூடியது, அந்தகாரம் என்ற இருள் மூடியது. காரணம், 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பினார். அந்த 10 விதமான வாதைகளை இப்போ பிரசங்கம் பண்ணனா அதுக்கே நேரம் சரியாய் போய் 10 விதமான வாதை. அந்த வாதையினால் தேசம் அந்தகாரப்பட்டது. எதற்காக? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, 10 விதமான வாதையினால் தேசம் அந்தகாரப்பட்டது என்றால், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். நல்ல கவனிங்க. வெட்டுக்கிளிகளினால் உண்டான அந்தகாரம், கொள்ளை நோயினால் உண்டான அந்தகாரம், கல்மழையினால் உண்டான அந்தகாரம், பேன்களினால் உண்டான நிறைய 10 விதமான வாதையினால் உண்டான அந்தகாரம். எதற்காக எகிப்து தேசத்தில் அந்தகாரம்? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தெய்வத்துக்கு ஆராதனை செய்வதற்கு பார்வோன் அனுப்பி விடாததினால் அந்தகாரம் சூழ்ந்தது. நமக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அருமையானவர்களே, வாதை, ஏதோ ஒரு விதமான வாதை. அன்றைக்கு 10 விதமான வாதையினால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்ட எகிப்து தேசத்தின் மேல் அந்தகாரம் உண்டானது போல நமக்கும் அந்தகாரம் நம்ம மேல வந்துகிட்டே இருக்கு. இந்த அந்தகாரத்திற்கு காரணம் வாதையினால் உண்டான அந்தகாரம், ஏதோ ஒரு விதமான அந்தகாரம், நோயினால், பேயினால், இல்லை ஏதோ ஒரு விதமான அந்தகாரம். 10 விதமான வாதையை போல நமக்கும் ஏதோ ஒரு வாதை. அந்த வாதையினால் உண்டான அந்தகாரம் நம்மை தொடர்ந்து நம்மளை பலவீனப்படுத்தி நாம் அந்தகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அந்தகாரத்தில் இருந்து, அந்தகாரம் என்ற வாதையினால் உண்டான அந்தகாரத்திலிருந்து விடுதலையை பெற்று நாம் வெளிச்சமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எபேசியர் 5:8 மாற தேவனை ஆராதிக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். 6 நாள் வேலை, 7வது நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தலைமை ஊழியக்கார மாசிலமணி ஐயாவோடு இணைந்து நாம் சரியான நேரத்திற்கு ஓடி வந்து அவரை துதிக்க, அவரை சோத்தரிக்க, அவரை பாட, அவரை ஆராதிக்க நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது, தேவனை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் போராடுகிற வாதையினால் உண்டான அந்தகாரத்தை தேவன் நம்மளை விட்டு நீக்கி வெளிச்சமாக்குகிறார். வெளிச்சமாக்கி நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றி விடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம், வாதையினால் உண்டான அந்தகாரம். இந்த வாதையினால் உண்டான அந்தகாரம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய நம்மளை முழுவதுமாக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக நாம் ஓடி வர வேண்டும். அப்பொழுது அந்தகாரம், வாதையினால் உண்டான அந்தகாரம் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை வெளிச்சமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறார். 2வது அந்தகாரத்தில் அடுத்த அந்தகாரம் யாத்திராகத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20-21 பக்கம் 87 பழைய ஏற்பாடு. யாத்திராகமம் 14:20-21. அது எகிப்தியரின் சேனையும்
அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. அவர்களுடைய நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. போதும், நான் அடுத்தடுத்து சில அந்தகாரத்தை வேகமா பார்க்கணும். இரண்டாவது கவனிங்க, யாத்திராகமம் 14:20 ஒரு அந்தகாரத்தை பார்க்கிறோம். அது என்ன அந்தகாரம்? யுத்தத்தினால் உண்டான அந்தகாரம். ரெண்டு விதமான சேனை, ஒன்று எகிப்தியருடைய சேனை, இன்னொன்று இஸ்ரவேலுக்குரிய சேனை. இஸ்ரவேலுக்குரிய ரெண்டு சேனையும் அருமையானவர்களே நேருக்கு நேர் யுத்தம் பண்ணுவதற்காக, சண்டை போடுவதற்காக அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே காணப்படக்கூடிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ரெண்டு சேனையும் பிரிக்கிறார். பிரித்து இஸ்ரவேல் சேனைக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே எகிப்தியருடைய சேனைக்கு அந்தகாரத்தை உண்டாக்குகிறார், அந்தகாரத்தை உண்டு பண்ணுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் சேனை எகிப்தியருடைய சேனைக்கு சண்டைக்கு போகல. 430 வருஷம் கழிச்சு கானானை நோக்கி எகிப்தியரின் சேனை, எகிப்தின் சேனை அல்ல, இஸ்ரவேலின் சேனை பெய்கிட்டு இருக்கு. ஆனா அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, எகிப்தின் சேனை எப்படியாவது இந்த இஸ்ரவேலின் சேனையை சேனையோடு சண்டை போட்டு மறுபடியும் இவர்களை 430 வருஷம் நம்மோடு அடிமைகளாக இருந்தார்கள், இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி பார்வோனுடைய தலைமையிலே அருமையான 600க்கு மேற்பட்ட ரதங்களோடும் குதிரைகளோடும் யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் போகிறார்கள். ஆகையினால் தேவன் ரெண்டு சேனையையும் தனித்தனியாக பிரிக்கிறார். பிரித்து சண்டை போட வந்த சேனைக்கு தேவன் அந்தகாரத்தை உண்டு பண்ணுகிறார். சண்டையை விரும்பாத சேனைக்கு தேவன் இரவுல வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்ப அந்தகாரம் வரும் என்றால், நாம் மற்றவர்களோடு சண்டை போடும் பொழுது நமக்குள்ளே அந்தகாரம், சண்டையினால் உண்டான அந்தகாரம். ஆமா, பைபிள்ல யுத்தம்னு போட்டிருக்கு. யுத்தம்னாலும் சண்டைனாலும் ஒண்ணுதான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாதையினால் உண்டான அந்தகாரம், ஏதோ ஒரு விதமான வாதை, நோய், பேய், பில்லி சூனியம் செய்வன. இஸ்ரவேல் எகிப்தில் 10 விதமான வாதை. நமக்கு ஏதோ வாதையினால் உண்டான அந்தகாரம். இரண்டாவது யுத்தம் என்ற சண்டையினால் உண்டான அந்தகாரம். ஒரு நபர் எப்ப நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா சண்டை போடணும்னு இது பண்றோமோ, சண்டை போடுறோமோ, அந்த சண்டைக்கு உள்ள அந்தகாரம், சர்ப்பம் என்ற அந்தகாரத்தின் ஆவி செயல்படுகிறது. பார்வோனுக்குள்ள இருந்தது, பார்வோனுடைய யுத்த வீரர்களுக்குள்ள இருந்தது. ஆமா, சண்டைக்குரிய அந்தகாரத்தின் ஆவி, சர்ப்பம். ஆனால் இஸ்ரவேலுடைய சேனை, இஸ்ரவேலுடைய கானானைக்கு நேராக போகிறது. அவர்கள் யுத்தம் பண்ணவே விரும்பல. ஆகையினால் தான் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார். சரி, ஆண்டவர் அந்த எகிப்தின் சேனையோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எந்த ஆயுதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதுல 13 வாசிக்க, 13, 14 வாசிப்போம். அடுத்த பகுதிக்கு போகும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், யுத்தம் பண்ண வருகிற அவர்களாகிய இவர்களை குறித்து, எகிப்தின் சேனையை குறித்து பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த யுத்தம் பண்ண வந்திருக்கிற எகிப்தியரை இனி
என்றைக்கும் காண மாட்டீர்கள். அடுத்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு கூட இணைந்து இஸ்ரவேலின் சேனையோடு இணைந்து எகிப்தின் சேனையோடு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமா, ரெண்டாவது நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற கர்த்தரை யுத்தம் பண்ண விட வேண்டும், கர்த்தரை சண்டை போட விட வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர நம்முடைய எதிராளிகளை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ நம்மளை முன்கூட்டியே முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருக்கும்படி செய்வார். ஆமா, கர்த்தர் நாம் சரியான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணி நம்முடைய சேனைக்கு கர்த்தர் தலைவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப இரண்டாவதாக அருமை அந்தகாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் அருமை சண்டையின் மூலமாய் வருகிறது. முதலாவது வாதையின் அந்தகாரம், இரண்டாவது யுத்தம் என்ற சண்டையின் அந்தகாரம். இதை மேற்கொள்வதற்கு ஆமா நம்முடைய எதிராளிகளோடு நம்ம சண்டை போடக்கூடாது, கர்த்தர் சண்டை போடணும். அதற்கு நம்ம பயப்படாமல் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம சும்மா இருப்போம். இப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்துல வெளிச்சம், அவங்க பக்கத்துல அந்தகாரம் உண்டாகி அவங்கள கர்த்தர் ஒண்ணுமில்லாமல் ஆக்குவார். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது இரவு முழுவதிலும் ரெண்டு பக்கமாக, ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் வெளிச்சம். இஸ்ரவேல் ஜனக்கு வெளிச்சம், அவன் யுத்தம் பண்ண வந்த, சண்டையை கட்டாயம் சண்டை போட வந்த எகிப்தின் தேனைக்கு இருளும் அந்தகாரமும் சூழ்ந்தது. இப்போ மோசையை உன்னுடைய கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்ன உடனே, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அந்த சமுத்திரம் செங்கல் ரெண்டாய் பிளந்தது. உள்ளுக்குள்ள இஸ்ரவேலும் இஸ்ரவேலுடைய சேனையும் மோசே ஆரோன் தலைமையில் போகிறது. வெட்டாந்தரை இந்த கடல் அவர்களுக்கு மதிலாக இருந்தது. உடனே மோசையின் கூட்டத்தையும் அழித்து விட வேண்டும் என்று பார்வோனுடைய சேனை உள்ளுக்குள்ள யுத்தம் பண்ணுகிற சேனை உள்ளுக்குள்ள போன உடனே, மறுபடியுமாக செங்கடலுக்கு அடுத்து வெளியே போன உடனே, மறுபடியும் உன் கையை நீட்டுன உடனே அருமை செங்கடலுக்குள்ளே வந்த யுத்தம் பண்ண வந்த சேனையை, அன்பான செல்ல மக்களை, எல்லாரையும் கடல் மூடி போட்டது. கடல் மூடி போட்டது. இந்த பகல் நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வந்திருக்கிற செல்ல மக்களை, மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள், யுத்தம் என்ற அந்தகாரத்துக்கு நீங்க ஒப்பு கொடு. யார்ட்டையா சண்டை போடணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒரு அந்தகாரம், அது உங்க மேலேயே பழிச்சிடும். என்னைக்கு நீங்க மற்றவங்கள்ட்ட சண்டை போடணும், குடும்ப சண்டை, வீட்டு சண்டை, சொத்து சண்டை, நிலச்சண்டை, ஆமா வம்பு சண்டை, அந்த சண்டை, ஏதாவது சண்டை ஒரு அந்தகாரம். அந்த அந்தகாரத்துக்குள்ள பாம்பு இருக்கு. ஒரு நாள்ல உங்களை அதை பலகீனப்படுத்திடும். சண்டை போடாதீங்க. சண்டைக்கு பதிலா கர்த்தரிடத்துல ஆமா பயபக்தியோட ரட்சிப்புக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சண்டை போடுறவங்கிட்ட யுத்தம் பண்ணி உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். இந்த ரெண்டு விதமான அந்தகாரத்தை ஆமா மேற்கொண்டு நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை வெளிச்சமாக்குகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஒரு 2 லைன் பாடலை பாடி இந்த ரெண்டு விதமான அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுப்போம். வாதையினால் உண்டான அந்தகாரம், இரண்டாவது யுத்தத்தினால் உண்டான அந்தகாரம். இதிலிருந்து விடுதலை பெற ஆமா ஆராதிப்போம். இதிலிருந்து விடுதலை பெற ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவோம். இப்பொழுது இந்த ரெண்டு அனுபவத்தின்படி நம்மளை வெளிச்சமாக்குகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஆமே ஆமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே,
ஆப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். மீண்டும் வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாழை வந்த கூடாரத்தை அணுகாது இறங்குகிறது. வாதையினால் உண்டான சண்டையினால் உண்டான அந்தகாரத்தை நம்மை விட்டு தேவன் எடுத்துக் கொடுத்தார். வெளிச்சமாக்குகிறார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். அந்தகாரத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். இந்த ரெண்டு அனுபவத்தை கொண்டு மூணாவது உபாகமம் 28 அதில் 29 நாம் வாசிக்க கேட்டோம். பக்கம் 258 உபாகமம் 28 29. குருடன் அந்தகாரத்தை தடவி திரிகிறது போல குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு நீ திரிவாய். பட்ட பகலில் தடவி திரிந்து கொண்டு தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போ. உதவி செய்வார் இல்லாமல் நீ நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். மூன்றாவது மனிதனுக்கு வருகிற அந்தகாரத்தில் மூணாவது அந்தகாரம் அருமையான தேவனுக்கு அருமையா சாபத்தின் அந்தகாரம். உபாகமம் 28 1 14 வசனம் உடைய ஆசீர்வாதத்தை குறிச்சிருக்கு. 14வது வசனத்திலிருந்து 68 வசனம் வரைக்கும் சாபத்தை குறிச்சிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபத்தினால் உண்டான அந்தகாரம் நமக்கு வரக்கூடாது. எது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது? அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, அதில் 14வது வசனத்தை 15 நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபமெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நல்ல கவனிங்க. எப்போ ஒரு மனிதனுக்கு சாபத்தின் அந்தகாரம் குடும்பத்துக்குள்ளே, தொழிலுக்குள்ளே, படிக்கிற காரியத்தில், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் போகிற இடமெல்லாம் பிரயாணத்தில் அந்தகாரம் எப்பொழுது, சாபத்தின் அந்தகாரம் எப்பொழுது நம்மளை மூடிக்கொள்ளுகிறது என்றால், அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகும் பொழுது, அவருடைய கற்பனை என்ன? கர்த்தர் மேலும் ஒருவர் மேலும் நம்ம அன்பு கூறாமல் போகிறது. அன்பானவர்களே, கற்பனையின் சுருக்கம் அன்பு என்று அர்த்தம். அடுத்து கட்டளை. சங்கீதம் 44:4 கட்டளையில ஒரு கட்டளை ரட்சிக்கப்படாத ஒரு காரியம்தான் கட்டளையை மீறி நடக்கிறது. கற்பனையை முக்கியத்துவப்படுத்துவோம், கட்டளையை முக்கியத்துவப்படுத்துவோம். இப்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சாபத்தின் அந்தகாரம்
சாபத்தின் அந்தகாரம் நம்மை விட்டு நீங்குகிறது. வாதையின் அந்தகாரம் நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். ஆம், சண்டையின் அந்தகாரம் நீங்குவதற்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர வேண்டும். ஆமா, மூணாவது, அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபத்தின் அந்தகாரம் நீங்க கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த 3 விதமான அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நமக்கு எதிராய் போராடுகிற வாதையின் அந்தகாரம், சண்டையின் அந்தகாரம், அடுத்து சாபத்தின் அந்தகாரத்தை நம்மை விட்டு முற்றிலுமாய் மாற்றி போட்டு விடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. வாதையின் அந்தகாரம் நம்மளை விட்டு நீங்குகிறது. சண்டையின் யுத்த அந்தகாரம் நம்மளை விட்டு நீங்குகிறது. மூணாவது, சாபத்தின் அந்தகாரத்தை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார். நான்காவதாக, ஒரு அந்தகாரத்தில் இன்னொரு அந்தகாரம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோபு 5, யோபு 5, 13, 14 இந்த 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி, அவர்கள் ஞானிகள் திரியாவரக்காரர்கள் ஆகிய அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். நான்காவது அந்தகாரம் பெருமையினால் உண்டான அந்தகாரம். நல்லா கவனிங்க. இங்கே 13வது வசனத்தை எல்லாரும் பைபிள் அப்படியே பாருங்க. அவர் ஞானிகளை அவர்கள் தந்திரத்தினாலே பிடிக்கிறார். ஞானிகள் தனக்கு ஞானம் இருக்கிறது என்று ஞானிகள் ஞானத்தை கொண்டு பெருமை பாராட்டுகிறார்கள். சரி, அடுத்து பாருங்க. திரியாவரக்காரனுடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும். திரியாவரக்காரனும் திருச்சி விடுறவன். அரிசியை திரிக்கலாம். பலவிதமான அருமையானவர்களே, நம்ம சாப்பிடுவதற்கு ஏற்ற சில பொருட்களை திரிச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. அது மாவாக மாறி தண்ணியை ஊற்றி கலச்சி எண்ணெய் போட்டு சாப்பிட்டு நம்ம இது பண்ணலாம். நிறைய காரியத்தை திரிச்சு சாப்பிடலாம். ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் கோள் மூட்டி விடுகிறல் என்ற திருச்சி செயல்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் திரியாவரக்காரன். சாத்தான் ஒரு வரத்தை கொடுக்கிறான், திரியாவரம். கர்த்தர் கொடுக்கிற வரம் 9 விதமான வரம், அது கிருபாவரம். பிசாசு கொடுக்கிற வரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல, உலகத்தானுக்கு. நாமளும் உலகத்தானாக இருந்தோம்னா திரியாவரத்தை நமக்கும் கொடுப்பான். கோள் மூட்டி விடுதல் என்ற திரியாவரம். ஆமா, இது ஒரு ஆலோசனை. நல்ல கவனிங்க. திரியாவரக்காரனுக்கு என்ன, அவன் திருச்சி விடுகிறதுல சந்தோஷப்படுகிறான், அதுல பெருமைப்படுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு அந்தகாரம். இந்த அந்தகாரத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அந்தகாரம் உங்களையே தாக்கும். ஞானிகள் தன் ஞானத்தில் பெருமை பாராட்டுகிறது, திரியாவரக்காரன் தன்னுடைய ஆலோசனையில் பெருமை பாராட்டுகிறது. இந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் பெருமை பாராட்டக்கூடாது. இவைகளை விட்டு விலகி நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்தகாரம், பெருமையினால் உண்டான அந்தகாரம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு நம்மளை தாழ்மைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தாழ்மை இந்த திரியா வரத்துக்குரிய அன்பான தேவனுக்கு அருமையா ஞானிகளுடைய ஞானத்தினால் உண்டான பெருமைக்குரிய திரியா வரத்துக்குரிய பெருமைக்குரிய அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை தாழ்மை என்ற வெளிச்சத்துக்குள்ள நம்மளை நடத்திவிடும். அப்ப நான்காவது, பெருமையினால் உண்டான அந்தகாரத்திலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு தாழ்மை நமக்கு அவசியம். தாழ்மை பெருமையின் அந்தகாரத்தை உடைத்து ஒண்ணுமில்லாமலாக்கி நம்மளை வெளிச்சத்தைக்குள்ளாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. இன்னொரு நாள் தொடர்ந்துள்ள அந்தகாரத்தை பார்ப்போம். நம்மளை அறியாமலே அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது.
நம்மளை வெளிச்சமாகும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றாமல் நம்மளை வேதனைப்படுத்துகிறது. வாதையினால் உண்டான அந்தகாரம், சண்டையினால் உண்டான அந்தகாரம், சாபத்தினால் உண்டான அந்தகாரம், பெருமையினால் உண்டான அந்தகாரம், இதை விட்டு விலகுவதற்கு ஆராதனைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும், கட்டளை கற்பனையை முக்கியத்துவப்படுத்தணும், தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்படி செய்யும் பொழுது வெளிச்சமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறார். ஆமென், ஆமென். அந்தகார வல்லமைகளை பாடலை பாடும். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கி மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். போராயுதம் தாரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தாரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த ஆலயத்தில் வந்து உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, தருணத்துக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் தாப்பனே. அப்பா, அந்த நாளில கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எந்த அந்தகாரத்தில் இருக்கிறோம் என்பதை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க கிருபைதார். அப்பா, நீர் இந்த அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்க இருளை வெளிச்சமாக்கும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு வந்தீர். நாங்கள் அதே வெளிச்சத்திலே, வசனம் என்கிற வெளிச்சத்திலே, வார்த்தை என்கிற வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபைதான். இந்த கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வதி. ஆண்டவரே, குடும்பமாக ஆசீர்வதி. நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனை தார். பலவீனத்தெல்லாம் அகற்றி போடும், சோர்வுகளை அகற்றி போடும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் புது பலனை தார். வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பும். ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட மக்களை வருகிற வாரங்களை அழைத்துவார். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்தி சபையின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதம் நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். தவமனே, துதிகான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, காணிக்கை கொடுத்த மக்களை ஆசீர்வதி. தொடர்ந்து ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை, ஊழியத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற பிள்ளைகளை, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீர் சபையில எழுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடவில்லை. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீங்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோ, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போ, அந்தகார லோகில் ஒளி வீசுவோ, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.